வணக்கம். நேத்தே இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனச்சேன். நானும் மறந்துட்டேன். நெறைய பேர் டெலிகிராமில கேட்டிருந்தீங்க. 14ஆம் தேதி நமக்கு 11:25 அந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வால்யூம் பில்டப் இருந்தது. ஏன் மார்க்கெட் மேல போகல அப்படிங்கிற மாரி தான் கேட்டீங்களே ஒழிய, ஏன் இந்த இடத்துல இந்த கேண்டில் இப்படி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம், இவ்வளோ அதிகமான வால்யூம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி போச்சு அப்படின்ட்டு யாரும் கேட்கல. வால்யூம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏன் மேலே போகல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது தப்பு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஓப்பனிங் ஹை இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் இந்த ஓப்பனிங் ஹை நியர்பை வந்தாங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள். 11:10 கேண்டில், ஒரு ஸ்பின்னிங் கேண்டில். அதுக்கு அடுத்தது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான். அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான். அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஷூட்டிங் ஸ்டார் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைஸ் மேபி எந்த பக்கம் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது சில பேருக்கு புரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஆர்டர் நின்றுருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்பிட்வீன் கேப் உங்களுக்கு வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்லேயோ இல்லை வேறு இதுலையோ எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்டர் விழுந்திருக்கும். கரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்டர்கிட்ட கரெக்டாக ஒரு பையிங் ஆர்டர் இருந்திருக்கும். அந்த பையிங் ஆர்டர்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செல் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகப்பெரிய ஒரு பையிங் ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க. மேபி அவங்க செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறவங்களா கூட இருந்திருக்கலாம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் அந்த எந்த ஸ்டாக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஓவரால் வால்யூம் அப்படிங்கிறதுனால எந்த ஸ்டாக் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஸ்டாக்கில் பையிங் ஆர்டர் பெரிய ஆர்டராக விழுந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பையிங் ஆர்டருக்கு இவங்களோட அந்த செல்லிங் ஆர்டரை மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி மேட்ச் பண்ணதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வெறும் அந்த 5 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்டர் மேட்சிங் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் உங்களுக்கு வால்யூம் இந்த இடத்துக்கு காமிக்குது. ஸோ நிறைய பேரோட தவறான புரிதல் என்ன அப்படின்னா, வால்யூம் அதிகமாகிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு இது டவுன் ட்ரெண்டில் கூட இது மாதிரி வால்யூம் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது மட்டும் நீங்கள் வால்யூம் பாருங்கள். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்தை நம்ம செக் பண்ணுறோம். மற்ற நேரத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓவராலாக கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது. அந்த ஹையை இந்த இடத்துல நேற்று கட் பண்ணியிருந்தாங்க. அந்த கட் பண்ண இடத்துல இந்த வால்யூம் வந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இந்த ஹையை இந்த இடத்துல கட் பண்ணவே இல்லை. அப்போது இந்த வால்யூமோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ வால்யூம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியம் கிடையாது. அது எப்போ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சடனாக இந்த இடத்துல எனக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டு விற்றுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினச்சிட்டும் வாங்குவாங்க. அப்போது அந்த விஷயத்தை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை எங்கே பிரேக் அவுட் கிடைக்குது, அந்த பிரேக் அவுட் கொடுத்த இடத்துல வால்யூம் இப்படி நமக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே தான் நமக்கு வால்யூம் இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட்டே நடக்கலையே. இந்த வால்யூமை செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பிரோஜனமும் கிடையாது. நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ப்ரைஸோட அந்த கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது கம்மி ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூமை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் அப்படியே ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓவராலாக வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை விட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வால்யூம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸும்
நல்லா வந்து கம்ப்ரஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதை என்ன நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது அப்படின்னா, ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல நமக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அந்த மூவ் வந்து எந்த பக்கம் வரலாம் அப்படி நம்ம வந்து யோசிக்கணும். யோசிக்கலாம் தேவையில்லை, அது எந்த பக்கம் வேணால் வரட்டும். ஆஸ் அ ட்ரேடர் நமக்கு வந்து மூவ் வந்து எந்த பக்கம் வந்தால் என்ன, நமக்கு வந்து அதை பற்றி பிரச்சனையே வந்து கிடையாது. அந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக வந்து மூவ் வந்து கொடுக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போகுதா டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதா அப்படிங்கிறதா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனில் போய் நிற்க போகிறோம், மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் போய் நிற்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கடுத்தது அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும், மினிமம் மேக்ஸிமம் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் மினிமம் எவ்வளோ வரைக்கும் கீழே இறங்கும், மேக்ஸிமம் எவ்வளோ கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள் நமக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிச்சுக்கிட்டு மேலே போனால் என்ன, பிச்சுக்கிட்டு கீழே விழுந்தா என்ன, நமக்கு தேவை லெவல்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம வந்து லெவல்ஸை பார்த்து உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுனில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் அது வந்து கிடையாது. அப்போது லெவல்ஸ் மார்க் பண்ணி உக்காந்துட்டோம் அப்படின்னா அந்த கரெக்டான லெவல்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று பையிலேருந்து செல்லுக்கு போகும்போது செல்லுக்கு போக போகிறோம், அதே மாதிரி செல்லிங்லேருந்து பையிங் திரும்பும்போது பையிங் வந்து திரும்ப போகிறோம், அவ்வளோதான். ஸோ விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ட்ரேடிங் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராசஸே வந்து காம்ப்ளிகேட் வந்து பண்ணுறீங்களோ ட்ரேடிங்கும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட் வந்து ஆகும். ஸோ நிறைய பேர் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவீங்க, அல்லது வந்து பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இண்டிகேட்டர் போட்டிருப்பீங்க, விவேப்பு, மூவிங் ஆவரேஜ், எம்ஏசிடி, அதுக்கப்புறம் இன்னும் புதுசாக நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் போட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேக்கடு சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சார்ட்டில் எந்த விதமான ஒரு கோடும் இருக்காது, எந்த விதமான ஒரு இண்டிகேட்டரும் இருக்காது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புலப்பட்டுரும். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக ஹையை உடச்சிட்டு வந்து மேலே போகுது, லோயர் லோ வந்து உடச்சிட்டு வந்து கீழே வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்கள் கண் எல்லாமே வந்து அந்த இண்டிகேட்டரில் தான் வந்து இருக்குமே ஒழிய இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் போய் நிற்காது. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்தராக மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதே வந்து இண்டிகேட் வந்து பண்ணும். ஸோ அதை தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க, இந்த இடத்துல எடுக்கிறாங்க, இந்த இடத்துல எடுக்கிறாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹை வைக்கிறாங்க, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை வைக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த இன்டைரக்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இந்த இடத்துல இந்த லோ அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆகிட்டே இருக்குது, அதுக்கு கீழே உடச்சிட்டு வந்து போகலை. ஆனால் இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியும். இந்த இடத்துல ஒரு லோ போயிட்டு ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ போயிட்டு ஹை, மறுபடியும் ஒரு லோ போயிட்டு ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ போயிட்டு இப்படி வந்து மேலே வந்து போய்கிட்டுருக்கு. அப்போ ப்ராபபிளாக வந்து எப்படி வந்து மூவ் ஆகலாம், மறுபடியும் இந்த ஹையை நோக்கி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுங்கள். நமக்கு என்ன நடக்கணும், ஸோ இது மாதிரி இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து இந்த லோ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு இஃப் கண்டிஷனும் சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போது இந்த லோ கட் பண்ணலை அப்படின்னா இஃப் த லோ இஸ் நாட் ப்ரோக்கன் அப்படின்னா ப்ரைஸு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ப்ரைஸும் வந்து அப்படியே வந்து கன்சால்டேட் வந்து ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூமும் அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது. இப்போ ரெண்டு விஷயம் நமக்கு வந்து அடிஷ்னலாக சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுதுயா. இதுவே நீங்கள் வந்து இண்டிகேட்டர்லாம் வந்து போட்டு உக்காண்டிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சார்ட்டில் இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹைட் பண்ணிடுங்க.
ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. ஸோ இப்போ வெறும் கண்ணில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த மூவ் எப்படி இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் வந்து கெஸ் பண்ணிடணும். மேபி அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் வந்து போட்டுக்குங்க. ஆனால் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். அந்த இண்டிகேட்டர் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்து இண்டிகேட்டர் இருக்குது. அதை நல்லா வந்து தெரிஞ்சுக்குங்க. பை ஆவரேஜ் வச்சு தான் அது வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரைஸ் எப்பயோ முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் என்ன அந்த இண்டிகேட்டர் என்ன ஒரு சிக்னல் வந்து கொடுக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு சிக்னலை ஒரு 3 கேண்டில் 4 கேண்டிலுக்கு முன்னாடியே வந்து சிக்னல் கொடுத்துருக்கோம். ஒரு 5 கேண்டில் தள்ளி தான் உங்களோட இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் ஓகே அப்படின்ட்டு. அப்போது 5 கேண்டிலோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து லேட்டாக வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோதான். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் இப்போ தான் உள்ளே வரீங்க, அல்லது வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்னால கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து தோணும். ஆனால் அது வந்து கஷ்டமே வந்து கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வருங்காலங்களில் அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இண்டிகேட்டர் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். வெறும் இந்த ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை மட்டும் வந்து வரைய தெரிஞ்சுக்கிங்க போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சேட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிஃப்டி 50ல் எந்த சேட் பேட்டர்ன் அதிகமாக வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப லிமிட்டடாக உங்களோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களோட ப்ராசஸ் சிம்பிளிஃபை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் வந்து சுலபமாக வந்து இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ப்ரைஸ் கம்ப்ரஸ் ஆகுது, வால்யூம் ட்ரை ஆகுது, அப்போ மூவ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கன்னு அர்த்தம். அது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல நம்ம மைண்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்போ இன்ட்ராடேயில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய கேண்டில், அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும். அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 23,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,550, 24,600 அப்படிங்கிற மாதிரி வந்து லெவல் வந்து இருக்குது. வேறு இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராடே லெவலுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். டெய்லியில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறும். முதல்ல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்ட்ராடே நம்மளால் கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா சப்போர்ட் எது வரைக்கும் வந்து இருக்குது, இந்த 23,800 கிட்ட ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் உடைச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 டைம் வந்து சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க. பை சான்ஸ் இந்த 23,800 உடச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கன்சல்டேஷன் வந்து போயிருக்கு. அதனால் டவுன் சைடு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல கீழே இறக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு அப் ட்ரெண்டோ அப்படின்னாலும் நல்ல மூவ், அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல இந்த 23,800 உடைச்சாலும் நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட்டு. ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகி முடிஞ்சு வெளியே வந்து மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் வந்து திண்டாடிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த டவுன் சைடை வந்து உடைச்சிட்டாங்க, மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷனுக்காக வந்து மேலே போயிருக்கிறாங்க. அப்போது என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, இங்கே லோயர் லோ நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நாளை இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லோ இந்த இடத்துல இருக்குது, ஒரு 23,920 900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 23,800 அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னொரு லோ வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளால் வந்து உடைக்க முடியல, இந்த ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்க முடியல. அப்படின்னா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு வந்து அகைன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஒரு நாட்களில் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை உடைச்சாங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறையவே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நிறைய தடவை என்ன பண்ணும், கீழே போகிற மாதிரியும் மேலே போகும், அதே மாதிரி மேலே போகிற மாதிரி வந்து கீழே வரும். ஸோ ட்ரெண்டை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து ரெடியாக இருங்க. அப்போ ஓவராலாக டவுன் சைடு வந்து வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா அகைன் 23,800 வரைக்கும் கீழே வந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போக போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,500
550 600 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு மூவ் மினிமமாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடூரமாக வந்து நடந்துகிட்ருக்கு. சென்செக்ஸ்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது அட்ரஸ் தெரியாமல் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம பஸ்ஸு கிளம்பும் போது மறுபடியும் வந்து இறங்கிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் அட்ரஸே வந்து கிடையாதே. அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் ஏறுவோம். அதுக்கப்புறம் கேட்டால் அந்த பஸ்ஸில் போய் இறங்கி எங்கே போகிறது அப்பயும் நமக்கு தெரியாது, மறுபடியும் இறங்கிடுவோம். ஒவ்வொரு கிளம்புறதுக்கும் முன்னாடி பஸ்ஸெல்லாம் வந்து ரெடியாக நின்றுருக்கும் இல்லையா, அதில் வந்து ஏறுற மாதிரி மறுபடியும் வந்து இறங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட்டும் நடந்துகிட்ருக்குது. எங்கேயோ போகிறதுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி வந்து போகுது, மறுபடியும் வந்து உள்ளே வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 5 நாளாக வந்து எங்கேயுமே வந்து நகரலை. மார்க்கெட் வந்து அட்ரஸ் வந்து தொலைச்சிருச்சு. அதனால் மார்க்கெட் ஒரே இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது, வால்யூம் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஒன்ஸ் மார்க்கெட்டுக்கு அந்த அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மூவ் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மூவ் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். லெவல்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ 50 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 76,650 ஒரு 77,850 இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இந்த 77,000 76 ஒரு 850 800 இந்த ரேஞ்ச் நம்ம வந்து டவுன் சைடு உடைக்கணும். இது ரெண்டுமே நம்மளால் வந்து எங்கேயுமே ஒரு பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன் வந்து நடக்கலை அப்படின்னா அவ்வளோதான், மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல தான் வந்து நிற்கும். மார்க்கெட் எந்த பஸ்லையும் ஏற போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி அட்ரஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சாங்க, பவுலெல்லாம் காமிச்சாங்க. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 9:30 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் என்னென்னவோ வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் வேலைக்கே ஆகலை. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறாங்க, வேலைக்கு ஆகலை. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு மணி நேரம் கழித்து ட்ரை பண்ணுறாங்க, வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ பண்ணிக்கிங்கடா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டாங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த 930 ஹை வந்து கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் நமக்கு குறைந்தபட்சம் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 120,120 குறைந்தபட்சம் ஒரு 24,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. 2-3 கேண்டலில் வந்து கீழே வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வைஸாக வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,000 இருக்கும். சேம் லெவல் தான். 24,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 23,950 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,150 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 24,250 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் தான், ஒரு 930 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி மூவ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1215 ஒரு நல்ல ஒரு ட்ராப். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் கொண்டு சுற்றிக்கிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,900 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,500 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 57,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 57,900 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிதான் அப்படின்னா ஒரு 58,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸுக்கு நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ என்ன நாளைக்கு கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன்லேயே வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு காமா பிளாஸ்ட் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது. ஸோ அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸஸ் எல்லாம் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லிட்டேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு இருந்துச்சு அப்படின்னா 77,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 76,800 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 76,800 சப்போர்ட் உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 77,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 77,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 14,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 17,700 சப்போர்ட். இந்த லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,900 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஒரு 14,800 நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 16,770 80 அந்த ரேஞ்சில் தான் வந்து க்ளோசிங் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.